ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஐஐடி ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ 230 வோல்ட் பவர் சப்ளை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 வோல்ட் அவுட்புட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 230 வோல்ட் ஏசி கரண்ட் வந்து இன்புட்டில் கொடுத்து 5 வோல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட்டை எப்படி அவுட்புட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை போர்டு தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த பவர் சப்ளை போர்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் சப்ளை யூனிட்னு ஒன்று வேணும். ஸோ அந்த பவர் சப்ளை யூனிட் தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். வாங்க ப்ராஜெக்ட் செய்ய போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம காம்போனன்ட்ஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பவர் சப்ளை போர்டுக்கு. ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் நம்ம இப்போ தேவை அப்படின்னா டயோடு IN4007, ரெசிஸ்டர் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்இடி, நார்மல் எல்இடி என்ன கலர்னாலும் சரி. அப்புறம் வோல்டேஜ் ரெகுலேட்டர் 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டர் 5 வோல்ட் அவுட்புட்காக, டாட் பிசிபி. அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் 1000 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட்ல அந்த ஸோ இதுதான் பிசிபி பவர் சப்ளை போர்டு நம்ம போகிறதுக்கான டயக்ராம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணுறது ஃபஸ்ட்டு IN4007 டயோடு எடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க சர்க்யூட் டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். D1ம் D2வும் அடுத்தடுத்து இருக்கணும். ஸோ D4ம் D3யும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் டைரக்ஷனில் இருக்கணும். அந்த டைரக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் ஒரு வாட்டி நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியை வந்துட்டு டிசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிறது பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் சர்க்யூட். ஸோ இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் சர்க்யூட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 டயோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டர் 1000 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட் கெப்பாசிட்டரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வோல்டேஜ் ரெகுலேட்டர் 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டரை இன்ஸ்டால் பண்ணுறோம். இது என்ன பண்ணுன்னா கொடுக்கக்கூடிய இன்புட் கரண்ட் வந்து எவ்வளோ நீங்கள் கரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அவுட்புட் கொடுக்கும். அப்புறம் நம்ம எல்இடி வந்துட்டு இண்டிகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கோம். ரெசிஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் பண்ணுறதுக்காக கரண்ட் அமௌண்ட்டை லிமிட் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் கொடுக்கும் உங்களுக்கு. எல்லாம் ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சால்டர் பண்ண போகிறோம். ஸோ சால்டரிங்க்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக எல்லா பின்ஸையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம உழைச்சி விட்டுணும். ஸோ உழைச்சி விட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா போர்டில் இருக்கக்கூடிய பின்ஸும் அண்ட் தென் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய இதுவும் காமனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்டில் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்டரிங் பேஸ்ட் கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டே ஆகணும். சால்டரிங் பேஸ்ட் கம்பல்சரி போகிறதுனால என்ன ஆகுனா ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சால்டர் பண்ணோம் அப்படின்னா டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சால்வ் ஆகிடும். ஸோ இது சால்வ் ஆகிறதுனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஃபிக்ஸிங் நடக்கும். ஸோ அந்த ஒரு குயிக் ஃபிக்ஸிங்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சால்டர் பேஸ்ட்டு கம்பல்சரி நம்ம போட்டே ஆகணும். ஸோ சால்டரிங் பேஸ்ட் போடாமல் நம்ம டைரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்இடி யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்இடியோ இல்லை எதையோ ஒன்று நம்ம சால்டர் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சால்டர் ஆகாது ஒழுங்காக. ஸோ சால்டர் ஆகாமல் இதாகிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம சால்டர் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா போர்டோட எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஆட்டி விட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சால்டர் பண்ணதை பூராத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டோம். தேவையில்லாத பின்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்யூட் டயக்ராமில் நான் கொடுத்துருக்கிறத ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சால்டர் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். ஸோ இதுக்கும் மறந்துடாமல் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்தாகணும். ஸோ பேஸ்ட் கொடுக்கும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். அது வரைக்கும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ இதில் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குயிக்காக வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சர்க்யூட் டயக்ராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி லெட் வச்சிங்கனாலும் சரி லெட் எப்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அது கரெக்டாக வந்துட்டு சால்டர் ஒட்டும் உங்களுக்கு. நீங்கள் லெட்டு யூஸ் பண்ணுறதுல இருக்குது ரொம்ப லெட்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உருகி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பொதன்னு ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் சால்டர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ப்ராப்பராக சால்டர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ இன்புட்டில் நம்ம வந்துட்டு வோல்டேஜ் கொடுத்து நம்ம அவுட்புட்டில் 5 வோல்ட் தான் வரப்போதான்னு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு கனெக்ட் பண்ணுற பேட்டரி ஸ்ட்ரிப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நான்
ரிஜிடிஃபையரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிமீட்டர் எடுத்து உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ பேட்டரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் இருக்குது. ஸோ மாற்றி வச்சிட்டேன். இப்போ கரெக்டாக வைக்கிறேன் பாருங்கள். 9 வோல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் இருக்குது. இப்போ 9 வோல்ட் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் பின் 2 பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லையும் அவுட்புட்லையும் வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ கிரவுண்ட்லேயும் அவுட்புட்லேயும் வச்சு செக் பண்ணுறோம் பாருங்கள். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ கிரவுண்ட்லேயும் அவுட்புட்லேயும் வச்சிங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 5 வோல்ட் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் 5 வோல்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம அவுட்புட் சக்ஸஸ்.